அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினாய், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையிலே உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய முகத்தை பார்க்கும்படியாக நாம் எல்லாரும் அவருடைய சமூகத்திலே நாம் வந்திருக்கிறோம். ஒருவேளை வேறு வேறு இடங்களிலே நாம் அமர்ந்திருந்தாலும் நாம் எல்லாரும் அவருடைய பாதத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம் என்கிற உணர்வோடு கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா? கடந்த இரவெல்லாம் நம்மை கண்மணி போல பாதுகாத்தாரே. எவ்வளவு தீமைகள் நிறைந்த இந்த உலகத்துல, எத்தனையோ பயங்கள் நிறைந்த இந்த உலகத்துல இரவு முழுவதும் கண்மணி போல பாதுகாத்து தூங்காமல் உறங்காமல் நம்மோடு கூட இருந்து இந்த புதிய நாளை காண செய்தாரே. நன்றியோடு ஸ்தோத்திரிப்போமா. எத்தனை பலவீனங்கள், சோர்வுகள் எல்லாவற்றையும் மாற்றி புதிய கிருபையினால, புதிய பலத்தினால் இந்த நாளை காண செய்தாரே. நன்றியோடு அவரை ஸ்தோத்திரித்து அவரை துதித்து மகிழ கிருபை தந்தாரே. நன்றியோடு ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. உம்மை போல ஒருவரும் இல்லை அப்பா. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே நாங்கள் ஒரு மனதோடு உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கோ ரெண்டோ மூன்றோ பேர் என் நாமத்தினாலே ஒருமனப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் மத்தியில இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கீங்களப்பா. உமக்கு நன்றி ராஜா. இந்த இடத்துலையும் எங்கள் மத்தியிலையும் நீங்க இருக்கிறீங்கன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்மை ஆராதிப்பதும் உம்மை துதிப்பது தான் எங்களுக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம் ஆண்டவரே. உம்மிடத்திலிருந்து நாங்கள் கிருபையை பெற்றுக்கொண்டு இந்த நாளில் வெற்றியாய் ஜெயமாய் நாங்கள் ஓடி முடிக்க தேவன் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இந்த உலக வாழ்க்கையில எவ்வளவோ போராட்டங்கள், பாடுகள் நிறைந்த உலகம் ஆண்டவரே. ஆனால் உங்க கிருபை மட்டும் எங்களுக்கு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் இருந்தால் போதும் ஆண்டவரே. எங்களை நீ நடத்தி செல்ல போதுமான கிருபை இந்த நாளில் தருபடியாய் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்ப்போம், அவரை துதிப்போமா. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், பார்த்து துதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த ஓட்டத்துல, இந்த உலக ஓட்டத்துல முடித்து ஒரு நாள் வெற்றியோடு ஆண்டவரை முகத்தை நம்ம நேரடியாய் பார்க்க போகிறோம் பிரியமானவர்களே. அதை நினைத்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை என்னுடைய பாதையில நான் கடந்து செல்ல வேண்டுமே என்ற வெள்ளத்தை ஆண்டவர் நமக்கு தரும்படியாய் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஒரு நாள் சொல்லுவார், அழகாய் நிற்கிறவர்களே இவர்கள் யார் என்று சொல்லத்தக்கதாய் அவ்வளவாய் ஒரு சந்தோஷம், மனமகிழ்ச்சியான ஒரு நாள் நமக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார் பிரியமானவர்களே. அந்த நாளுக்கு நேராய் இந்த உலக ஓட்டத்துல நாம் ஓடி ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியா நம்ம ஒப்பு கொடுப்போமா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் உண்மை உள்ளவர்களாய் நாம் காணப்படுவோமானால் அந்த நாளில் நமக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகும், ஒரு பூரிப்பு உண்டாகும். அந்த நாளை எதிர்பார்த்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி பார்த்தவர்களாய் கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ராஜா. அப்பா, உண்மை உள்ளவள் என்று சொல்லி உண்மை உள்ளவன் என்று சொல்லும்படியாக இந்த நாட்களில் நாம் உண்மையாய் ஆண்டவரை நோக்கி பார்க்க கிருபை தருவீராக என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா, ஸ்தோத்திரம் 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 ராஜா. ஒரு தாளந்தோ ரெண்டு தாளந்தோ உபயோகித்தோ திடுவார். வெயிலாயிலும் நீழலாயிலும்
வேதனையை சகித்தவர்கள் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? ஆட்டுக்குட்டிதான் இவர் கண்ணீரை அகற்றி துடைத்திடுவார். அழைத்து செல்வார் இன்ப ஊற்றுக்கே அள்ளி பருக இயேசுதாமே. அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் இப்படிதான் நிற்க போகிறோம். இதற்காக தான் இந்த பாடுகள் மத்தியிலேயும் ஆண்டவரை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படியாக தான் நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார், நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டிருக்கிறார். அதை நாம் மறந்து விடவே கூடாது. இந்த உலகத்தில் எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது, எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கிறது, துன்பங்கள் இருக்கிறது, நல்ல இன்பங்களும் இருக்கிறது, எல்லா மகிழ்ச்சியும் இருக்கிறது. ஆனாலும் நம்முடைய சிந்தையெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். அந்த நாளில், கர்த்தருடைய நாளில் நான் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் போய் சேர வேண்டும். ஆண்டவர் என்னை பார்த்து சொல்ல வேண்டும், உண்மை உத்தமமான ஊழியக்காரனே, ஊழியக்காரியே, மகளே என்று சொல்லி, மகனே என்று சொல்லி நம்மை அழைக்க வேண்டும். அதே எண்ணத்தோடு நாம் கடந்து போவோமானால் இந்த உலகத்தின் பாடுகள், கஷ்டங்கள், கவலைகள் எல்லாமே நமக்கு ஒரு நிரந்தரம் கிடையாது. அது ஒன்றுக்கும் ஒரு நாள் நம்மை வாட்டி வதைக்க முடியாது. அதற்கு மேலாக நமக்கு ஆண்டவர் பலன் தருவார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே ஒருவேளை நீங்கள் எந்த சூழ்நிலையில இருந்து கொண்டிருந்தாலும் என் தேவனுடைய வல்லமையுள்ள கரம் ஒவ்வொரு நாளும் போதுமானது. இந்த உலக ஓட்டத்திலே தேவன் உங்களோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வோடு இந்த காலை வேளையிலே ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், ஆராதிப்போம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, நீர் எங்களோடு கூட இருப்பதுதான் எங்களுக்கு பலன். ஆண்டவரே, ஒவ்வொருவரோடு கூட இருங்கப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை இந்த நாளில் பிரகாசப்படைய பண்ணுவீராக ராஜா. ஹல்லேலூயா, 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 Hallelujah, 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 ஆமென். ஹல்லேலூயா. அப்பா, இந்த வேளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் ராஜா. நீர் எங்களோடு இடைபடுவீராக. உம்முடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்க எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களை உணர்வுள்ளவர்களாய் மாற்றுங்க. உம்முடைய கரங்களை எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் நாம் ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஒரு மறுபடியும் ஜெபித்து முடிக்க போகிறோம். இந்த நாளில் நான் எடுத்துக்கொண்ட வசனம் செப்பனியா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தேசத்தில் உள்ள எல்லா சிறுமியானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே என்று அழைக்கிறார். யாரை அழைக்கிறார்? சிறுமையானவர்களை. தேசத்தில் யார் யார் சிறுமைப்படுத்தப்படுகிறார்கள்? ஒருவேளை இந்த இடத்துல இருந்து நம் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் உங்களில்
சிலராக இருக்கலாம், அல்லது நாம் எல்லாருமே சிறுமையானவர்களாக ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தில் சிறுமைப்படுத்தப்பட்டவர்களாய் மற்ற மனிதர்களாலோ அல்லது வியாதியின் கொடுமையினாலோ அல்லது பிரச்சனையினாலோ அல்லது எந்தோ ஒரு குழப்பத்தினாலோ மனவியாதியினாலோ எப்படியோ ஒரு விதத்தில் நாம் சிறுமைப்படுத்தப்பட்டு ஆண்டவருடைய பாதத்தில் நாம் வந்திருக்கிறோம் என்றால் ஆண்டவர் நம்மை பார்த்து தான் சொல்லுகிறார், சிறுமையானவர்களே, எல்லா சிறுமையானவர்களே, தேசத்தில் உள்ள எல்லா சிறுமைப்படுத்தப்பட்டவர்களே, யாரையும் ஒருத்தரை மட்டும் இல்லை, தேவனை அறிந்த பிள்ளைகளை மட்டுமல்ல, எல்லாரையும் சொல்றாரு. எல்லாரையும் ஒருவேளை ஆண்டவர் அறியாதவர்களா இருந்தாலும் கூட அவர்களே இந்த இடத்துல சேர்த்து தான் சொல்றாரு. என்ன சொல்றார் பாருங்க, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்கள் தேவ பிள்ளைகளாகிய நம்மை குறித்து தான் சொல்றாரு. நாம் நம்முடைய காரியங்களில், நம்முடைய செயல்களில், ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஒவ்வொரு கிரியைகளிலையும் நியாயத்தை நடப்பிக்கணும்னு நம்ம வாஞ்சிக்கிறோம் இல்லையா? எல்லாருமே அப்படிதான் நினைக்கிறோம். ஆண்டவரே, நான் நியாயம் செய்யணும், நீதி செய்யணும், அநியாயம் என்கிட்ட இருக்கக்கூடாது, நான் எல்லாருக்கும் நன்மை செய்யணும், உதவி செய்யணும், இப்படிப்பட்ட நியாயமான காரியங்களை தான் நம்ம செய்யணும்னு விரும்புகிறோம். அப்படி செய்கிறவர்களே, அப்படிதான் செய்கிற பிள்ளைகளை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது நாம் செய்ய வேண்டியது அவரை தேட வேண்டும். இந்த காலை வேளையிலே நாம் அவருடைய பாதத்தில் வந்திருக்கிறோம் என்றால் அவரை தேடுவதற்காக தான். சில நேரங்களிலே நாம் ஆண்டவரை தேடுவதிலே குறைபட்டு காணப்படுகிறோம். நாம் சில வேளைகளிலே நம்முடைய வேலைகள் அதிகமாகும் போது ஆண்டவரை தேடுவதில் நாம் குறைந்து போகிறோம். ஆனா அப்படி அல்ல, கர்த்தரை தேடுவதில் நாம் குறையே வைக்கக்கூடாது. காலை மாலைகளில் வேளைகளில் மற்றும் பல எப்போல்லாம் நேரம் கிடைக்கிறதோ ஆண்டவரை தேட வேண்டும், ஆண்டவருடைய வேதத்தை வாசிக்க வேண்டும், ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் அறிய வேண்டும். அந்த ஒரு வாஞ்சை, ஆர்வம், கர்த்தரை தேடுகிற ஒரு இருதயத்தை நமக்கு தர வேண்டும், எப்பொழுதும் இருக்க வேண்டும். பாருங்க, நிறைய பழைய ஏற்பாட்டில் நிறைய ராஜாக்களை நாம் பார்க்கிறோம். சில பேர் பாருங்க, கர்த்தரை தேடுவதற்கு தங்களுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி கொண்டார்கள். அவனுடைய இருதயம் கர்த்தரை தேடுவதற்கு செம்மையா இருந்தது அப்படின்னு சொல்லி நிறைய எசேக்கியா, யோசபாத், இப்படிப்பட்ட ராஜாக்களை எல்லாம் நம்ம பார்க்குறோம். கர்த்தரை தேடுவதற்கு, ஆண்டோடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு அவங்க இருதயம் அப்படியே ஆயத்தமாக இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் என்றைக்கு எவ்வளோ நாட்களாக கர்த்தரை தேடாமலும் ஜெபிக்காமலும் வேதத்தை வாசிக்காமலும் நம்முடைய பல சோதனைகள்னால, சூழ்நிலைகள்னால, நமக்கு மனமடிவானனால, சோர்வின் நிமித்தமாக நம்ம தேடாமல் இருந்திருக்கலாம். ஒருவேளை இந்த நாளில் ஆண்டவரே, நான் இனி உண்மை தேடுவேனப்பா, என்றைக்கும் காலையில் அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான்னு சொல்லியிருக்காரு. இந்த காலை வேளையில் ஆண்டவரை தேடுவதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா? ரெண்டாவது சொல்றார் பாருங்க, நீதியை தேடுங்கள், நீதியான காரியங்களை தேடுங்க. அநியாயமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில இருக்கவே கூடாது. அநியாயமான வார்த்தைகளை பேசவே கூடாது. அநியாயமான காரியங்களை சிந்திக்கவும் கூடாது, பார்க்கவும் கூடாது. நீதியை தான் நம்ம தேடணும். நீதியாய் காரியங்கள் எங்கே இருக்கிறது, நீதியான இடம் எங்கே இருக்கிறது என்பதை தான் நாம் பார்த்து அந்த இடத்துல நம்முடைய இருதயங்கள், நம்முடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்று சொல்றார். அடுத்ததாக பார்க்கும் பொழுது மனத்தாழ்மையை தேடுங்கள். மனத்தாழ்மை, மிகுந்த மனத்தாழ்மை மிக மிக முக்கியம். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற மிகவும் முக்கியமான ஒன்று என்னன்னா தாழ்மை தான். அவர் தம்மை தாமே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து அவர் என்ன செய்தார், இந்த உலகத்துல ஒரு மனிதனாய் பிறந்தார், ஒரு சிறு பிள்ளையாய் பிறந்தார். பாருங்க, தாழ்மையை குறிக்கிறது. ஏழை குடிலில் ஏழை ஒரு தாய் தகப்பனுக்கு தன்னை முழுவதும் தாழ்த்தினார். சிலுவையில பாருங்க எவ்வளவு தன்னை தாழ்த்தினார். அந்த தாழ்மை தேவ பிள்ளைகளாகிய நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். மனத்தாழ்மையை தேட வேண்டும். நம்ம சில வேளைகள்ல நமக்கே தெரியாம சில வேளைகளிலே வெறுமை வந்துடுறது, எண்ணத்திலே வந்துடுறது. அது நம்முடைய முகப்பாவனையிலேயே காட்டி விட்டுரும். அப்படிப்பட்ட எண்ணங்கள் வரவே இராதபடிக்கு நாம் மிகவும் எச்சரிக்கையா இருக்கணும். மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்படிப்பட்ட இந்த 3 காரியம், முதலாவது நம்முடைய யாரை தேட வேண்டும்? கர்த்தரை தேட வேண்டும், நீதியை தேட வேண்டும், மனத்தாழ்மையை தேட வேண்டும். 3 காரியத்தை நாம் இந்த காலை வேளையில நாம் தேடினோம் என்றால், ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாள்ல நம்ம செய்கிற பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள்ல நம்முடைய மேல் கோபத்தோடு ஆண்டவர் இருந்தால், அந்த கோபத்தின் நாளில கோபம் நம்மை விட்டு என்ன செய்யும்? மாறி போகும். அது மட்டும் இல்லாமல் கடைசி நாள்ல ஆண்டவர் பயங்கரமான நீதியுள்ள நியாயாதிபதியா இந்த உலகத்துல
வரப்போகிறார். அந்த நாளில் அவருடைய கோபம் என்ன செய்யப்படும்? குறைக்கப்படும் என்று இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம். கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவோம், நாம் பாதுகாக்கப்படுவோம். நம்மை பாதுகாக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். ஏனென்றால் நாம் இந்த 3 காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில நாம் அப்ளை பண்ணிட்டோம்னா ஆண்டவர் பார்ப்பார். நம்மை என்ன செய்வார்? அவருடைய கோபத்தின் நாளிலே அவருடைய கோபம் நம்மேல் பற்றி எரியாத அளவுக்கு தேவன் நம்மை பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே, இந்த 3 காரியத்துல நான் ஏதாயிலும் ஒன்றிலே நான் விடுபட்டிருந்தாலும் நான் இந்த நேரத்தில் நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. எனக்கு கிருபை தாங்க, நீதியை தேடதுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, மனத்தாழ்மையை தேடதுக்கு கிருபை தாங்க. அது மட்டும் இல்லை, நீ அவரை கர்த்தரை தேடுவதற்கு எனக்கு கிருபை தாங்க. நேரம் இல்லைன்னு சொல்லி நான் அவருக்கு கொடுக்க வேண்டிய டைமையெல்லாம் நான் வேற எதுக்கோ கொடுத்துட்டு அவரை தேடாமலும் அவரை கண்டுக்காமலும் விசாரிக்காமலும் அவருடைய வேதத்தை மறந்து போய் அவரிடத்தில் ஜெபிக்காமலும் நாம் இருந்தோம். ஆனால் அவரை எப்படி நம்ம தேடுவோம்? அந்த காரியத்திலே நாம் முக்கியத்துவம் கொடுத்தோம் என்றால் இந்த காரியங்களை நாம் செய்யும் போது நமக்கு விரோதமாக, நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, நம்ம குடும்பத்துக்கு விரோதமாக பலவிதமான சத்ருவினால் பல காரியங்கள் நமக்கு வரும், பல பிரச்சனைகள் வரும். அந்த இடத்திலேயும் ஆண்டவர் நம்மை மறைத்து பாதுகாப்பார். அவருடைய கோபம் கூட நமக்கு வராதபடி கடைசி நாளில் நம்மை பாதுகாக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா, நீதான் என் கோட்டை, நீதான் என் பலன், நீதான் என் தஞ்சம், நீதான் என் எல்லாம் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரே, இந்த காரிய வேளையில இந்த 3 காரியங்கள்ல நான் குறைபட்டிருக்கிறேன்ப்பா, என்னை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை நீர் ஏற்றுக்கொள்வீராகப்பான்னு சொல்லி ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா. ஒருவேளை உங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் ஆண்டோடைய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியும் போது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலைகளை அவர் மாற்றி அமைக்க போதுமானவராக இருக்கிறார், வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களை, அவர் ஒரு நாளும் நம்மை விட்டு விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவனே கிடையாது, அவர் மனுஷனும் கிடையாது, மனுபுத்திரனும் கிடையாது. அவர் சொன்னால் அப்படியே அவர் செய்து முடிப்பார். பிரியமானவர்களை, இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே, நான் உண்மை தேடுவதில் குறைபட்டிருந்தேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நீதியை தேடுவதில் நான் குறைபட்டிருந்தேன், மன்னிச்சிருங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, தகப்பனே உமக்கு ஸ்தோத்திர ராஜா. அப்பா, இன்னும் மனத்தாழ்மையே நான் விட்டுட்டேன்ப்பா. அதிகமான நேரத்தில் என்னிடத்தில் பெருமை, கர்வம் ஆண்டவரே, மேட்டிமை, இப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் வந்தது ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்பீர்களா? நாம் எல்லாரும் சேர்ந்து ஒப்பு கொடுப்போம். எல்லாரிடத்திலும் குறைவுகள் உண்டு, நாம் யாரும் நீதிமான் கிடையாது, தேவனை தவிர ஒருவரும் நீதிமான் இல்லை, அடிக்கடி நாம் தவறுகிறோம். இந்த காலை வேளையில் ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, அந்த வேளையில் எங்களை எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஒவ்வொருவரையும் நீங்க பார்க்குறீங்கப்பா. மனிதனோ முகத்தை தான் பார்ப்பான், ஆனால் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறீர் ராஜா. உம்முடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனே நோக்கி பார்ப்பேன் என்று சொன்னீரே. இந்த கால வேளையிலே இந்த காரியங்களுக்கு ஆண்டவரே, நடுங்குகிற பிள்ளைகள், ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை நோக்கி பாரும் ஆண்டவரே. அவர்கள் எந்த சூழ்நிலைகளில் இருந்தாலும் என் தேவன் அவர்களுடைய சூழ்நிலைகளை மாற்றி அமைக்க நீ போதுமானவராய் இருக்கிறீங்கப்பா ஆண்டவரே. இந்த காலை வேளையில் உம்முடைய கரத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நேராக நீட்டுவீராக ராஜா. அவர்கள் என்ன சூழ்நிலையில இருந்து கொண்டு உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய சூழ்நிலை இந்த நாளில் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினால. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கூக்குரலையும் கேளுங்கப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அர்ப்பணிப்பையும் பாருங்க ராஜா. இந்த ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இந்த நாளில் பிள்ளைகள் எதிர்பார்க்கிற அளவோ விடவும் அதிகமான ஒரு வித்தியாசத்தை, மாற்றத்தை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணும்படி செய்வீராகப்பா. நீர் அப்படி செய்து உங்க நாம மகிமைப்படணும்ப்பா, உங்க நாம மட்டும் மகிமைப்படணும் ஆண்டவரே. நீர் பெருகணும்ப்பா ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் இந்த நாள்ல அற்புதம் செய்யுங்கப்பா. என்னென்ன சூழ்நிலைகளோடு பிள்ளைகள் இருந்தாலும் என் தேவனுடைய கரம் அவர்கள் மேல் வைக்கப்படுவதாக ராஜா. வேலை இல்லையே என்று கலங்குகிற பிள்ளைகளுக்கு வேலையே ஆண்டவரே, நீர் வீடு தேடி வேலை வரட்டும் ஆண்டவரே. அப்பா, நீர் செய்ய முடியும் ராஜா.
ராஜா. உங்க பிள்ளைங்களுக்காக என்ன வேணாலும் செய்வீங்கப்பா. நீங்க செய்யுங்கப்பா, செய்யுங்க. உங்களுடைய பிள்ளைகளை மகிழ செய்யுங்க ஆண்டவரே. திருமணத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. தடைகள் மாறட்டும் ஆண்டவரே. குழந்தை பாக்கியத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கட்டும். தடைகள் குறைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. மனங்கள் ஆண்டவரே மாறட்டும், மறுரூபமாகட்டும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால. சத்துரு கட்டி வைத்திருக்கிற எல்லா தட்டை கற்கள் உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. ஆவியானவர் கிரியை செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவரே என்னுடைய பிள்ளை படிக்கவில்லையே, என்னுடைய பிள்ளை கீழ்ப்படியவில்லையே என்று புலம்புகிற தாய்மார்கள் ஆண்டவரே, ஜெபம் பண்ற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய வழியில வளர்க்கக்கூடிய கிருபையும் ஞானத்தையும் பெற்றோருக்கு கொடுப்பீராக, கிருபை கொடுப்பீராக. பிள்ளையானவனை ஞானமாய் நடத்த கிருபை கொடுங்க. பிள்ளைகளும் கீழ்ப்படிந்து பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் நடக்க கிருபை கொடுங்கப்பா, கிருபை கொடுங்கப்பா. இவர்கள் தானே வருகின்ற நாட்கள்ல ஆண்டவரே உமக்காக எழும்ப வேண்டும் ராஜா. ஆண்டவரே அதற்கு இந்த கிருபையை கொடுப்பீராக. அந்த அபிஷேகத்தை பிள்ளைகள் மேல் வைப்பீராக. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். முதியவர்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். வயதான நேரத்துல உங்க சமாதானம் உங்க பலன் அவர்களை தாங்கட்டும் அப்பா. தாங்கட்டும் ராஜா. அப்பா உங்க கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இந்த நாள் ஆசீர்வாதமாய் மாறட்டும் ஆண்டவரே, ஆசீர்வாதமாய் மாறட்டும். என்னென்ன காரியங்களை உம்மிடத்திலே சொல்லி அழுது கொண்டிருக்கிறாங்களோ அந்த அழுகையை களிப்பாய் மாற பண்ணுவீராக. என் தெய்வமே பிள்ளைகளை சமாதானத்தினால் நிரப்பி நடத்தும் ராஜா, நடத்தும். உங்க கரை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கூடாரத்துல வைக்கப்படட்டும் ராஜா. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும் தகப்பனே. இந்த வேளையிலே கூட அநேக ஆண்டவர் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வந்திருக்கிறது. எல்லாவற்றையும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த காரியங்களுக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு ப்ரேயர் ரிக்வெஸ்டையும் ஆண்டவரே நீங்க தொடுங்கப்பா. நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு நிறைவேற்றுங்க. நாங்க ஒன்று செய்ய முடியாது, நீங்க தான் அதை செய்யணும் ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்துல வச்சிருக்காங்கப்பா, நம்பிக்கையோட வச்சிருக்காங்க, விசுவாசத்தோடு வச்சிருக்காங்க. ஒவ்வொரு ப்ரேயர் குரூப் ரிக்வெஸ்டையும் நீங்க பொறுப்பெடுங்க. இது உங்களுடைய நாமத்தினால் அது நிறைவேறட்டும், நடக்கட்டும், வியாதிகள் மாறட்டும், பூர்ணமான விடுதலை உண்டாகட்டும் ராஜா. தேவன் அற்புதமான சாட்சிகளை கேட்டு உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க அப்பா. இந்த நாள்ல விசேஷமாய் பிறந்த நாளை, திருமண நாளை ஆண்டவரே விசேஷத்துக் கொள்கிற பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க பொறுப்படுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீங்க கட்டி எழுப்புங்க ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ராஜா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. உங்க கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் வைக்கப்படுவதாக என் தெய்வமே நீர் இறங்கி கிரியை நடப்பிப்பீராக ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிய ஆண்டு பிள்ளைகளுக்கு புதிய ஆசீர்வாதமான ஆண்டாய் மாறட்டும் ஆண்டவரே. தன் நன்மை கிருபையை தொடர்கிற ஆண்டாய் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா அதே போல புதிய திருமண தம்பதிகளுக்காய் ஜெபிக்கிறோம். புதிய ஆண்டு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளை இடுவீராக. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலையை கட்டளை இடுவீராக ராஜா. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து உயர்த்தி அருளும் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே எங்கள் அப்பா ஹெவன் டிவி காய் ஜெபிக்கிறோம். தேவன் தாமே இந்த ஊழியத்தை தேவன் நடத்தி கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. இதுக்கு பொறுப்பாய் இருக்கிற உடைய அடியானை நீர் பலப்படுத்தும், இன்னும் பலப்படுத்தும், இன்னும் ஆயிரங்களுக்கு பயன்படுத்தும், இன்னும் கோடி கோடி மக்களுக்கு இந்த வார்த்தைகள் கொண்டு போகிற இந்த ஆண்டவரே இந்த காரியத்தை ஆண்டவர் டிவி ப்ரோக்ராம் எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்பெடுங்கப்பா ஆண்டவர். ஒன்று கூட வீணாய் தரையிலே போகக்கூடாதப்பா. ஒவ்வொரு ஆத்துமாவும் இதனால உயிரடைய வேண்டும் ராஜா. உம்முடைய நாமம் மகிமைப்படணும். இன்னும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஹெவன்ஸ் கார்டன் காய் ஜெபிக்கிறோம். எல்லா தேவைகளை சந்திங்க. இந்த ஊழியத்திற்காக அநேக தேவைகள் உண்டு. ஜெபிக்கிற பிள்ளைகள் வேண்டும் ஆண்டவரே. ஜெபிக்கிற முழங்காலில் நிற்கிற கொடுக்கிற தாங்குகிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இது இன்னும் நாளுக்கு நாள் பெருகி அநேகருக்கு இது ஆண்டவரே ஆசீர்வாதமாய் மாற கிருபை செய்யுங்கப்பா. அப்பா உங்க கரங்களை எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா.
நீர் பெரிய காரியங்களை செய்வீராக ராஜா. இந்த நாள் எங்களுக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வெற்றியின் நாளாய் மாறட்டும் ராஜா. ஆண்டவரே, சந்தோஷத்தின் நாளாய் மாறட்டும் ராஜா. இரவு நேரத்திலே சமாதானத்தோடு உடைய பிள்ளைகள் சந்தோஷமாய் கர்த்தரை துதித்து ஆர்ப்பரித்து மகிழ்ந்து சமாதானத்தோடு இளைப்பாற செல்ல கிருபை கொடுங்கப்பா. தாழ்த்துகிறோம். இந்த நாளில் ஆண்டவரே, ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க, கல்லூரிக்கு போகிற பிள்ளைகள், ஒவ்வொருவர் பணிகளுக்கு போகிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக்கொள்ள எல்லா தீமைகளுக்கும் விலக்கி காரோம்ப்பா. உம்முடைய கரங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன்.